ஜெயிலர் படத்தை தொடர்ந்து வேட்டையன் படத்தில் நடிச்சிட்டு வர்றார் ரஜினிகாந்த். தாசே ஞானவேல் இயக்கும் இந்த படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு மத்தியில் இந்த படம் தயாராகிட்டு வருது. கடந்த சில மாதங்களாகவே இந்த படத்தோட ஷூட்டிங் பல்வேறு பகுதியில் படு தீவிரமாக நடந்துட்டு வருது. தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக தகையும் ரஜினி நடிப்பில் தற்போது வேட்டையன் என்ற படம் உருவாயிட்டு வருது. தாசே ஞானவேல் இயக்கத்தில் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இந்த படம் தயாராகிட்டு வருது. இந்த படத்தோட ஷூட்டிங் தற்போது மும்முரமாக நடந்துட்டு வருது. இந்நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் விமான நிலையத்தில் இருக்கும் வீடியோ ஒன்று சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக பரவிட்டு வருது. ரஜினி நடிப்பில் கடைசியாக ஜெயிலர் படம் வெளியாகி இருந்தது. கடந்த ஆகஸ்ட் மாதம் வெளியான இந்த படத்தை நெல்சன் திலீப்குமார் இயக்கியிருந்தார். மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராப் போன்ற பல மொழிகளை சார்ந்த பிரபலங்கள் இந்த படத்தில் கேமியோ ரோல்ல நடிச்சிருந்தாங்க. இதனையடுத்து பேன் இந்தியா அளவில் ரிலீஸ் ஆகி 600 கோடிக்கு மேல வசூல் அள்ளி மாஸ் காட்டியது ஜெயிலர். ஜெயிலர் பட ரிலீஸுக்கு முன்பாகவே தலைவர் 170 படம் குறித்த அறிவிப்பு வெளியானது. தாசே ஞானவேல் இயக்கத்தில் ரஜினி கூட்டணி அமைந்திருக்குது. கோலிவுட் வட்டாரத்தில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கு. சூர்யாவை வச்சு பழங்குடியின மக்களோட வாழ்வியலையும் அவர்கள் இந்த சமூகத்தில் படும் பாட்டையும் குறித்து அழுத்தம் திருத்தமாக ஜெய்பீம் படத்தில் பதிவு செஞ்சிருந்தார் இயக்குனர் தாசே ஞானவேல். இவரது இயக்கத்தில் தற்போது ரஜினி நடிப்பது ரசிகர்களிடையே எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கு. இந்த படத்திற்கான ஷூட்டிங் கடந்த சில மாதங்களாகவே மும்முரமாக நடந்துட்டு வருது. இந்நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி வந்திருக்காரு. இது தொடர்பாக வீடியோ மற்றும் ஃபோட்டோஸ் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. முன்னதாக தூத்துக்குடியில் கடும் மழை பெய்து வெள்ளம் ஏற்பட்டுருந்துச்சு. இதனால் மக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இதற்காக தூத்துக்குடியில் பாதிக்கப்பட்ட பகுதியை பார்வையிட ரஜினி சென்றிருக்காரா என்ற கேள்வி வந்தது. ஆனால் அவர் வேட்டையன் படப்பிற்காகவே தூத்துக்குடி சென்றிருக்கதா சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. வேட்டையன் படத்தில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரஜினியோட இணைந்து நடிச்சிருக்காரு பாலிவுட் பிரபலமான அமிதாப் பச்சன். மேலும் ஃபகத் ஃபாசில், ராணா மற்றும் மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன், ரித்திகா சிங் உள்ளிட்ட பலர் இந்த படத்தில் இணைந்து நடிச்சிட்டு வராங்க. வேட்டையன் படத்தை தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தலைவர் 171 படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்க போறாரு. மேலும் வேட்டையன் படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. மேலும் வேட்டையன் படத்தோட ட்ரெய்லர், ஆடியோ லான்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா நடக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் ரஜினி நடித்த லால் சலாம் படம் பொங்கலுக்கு வெளியாகும்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பொங்கலுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஃபிஷியல் நியூஸ் வந்திருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த படத்தோடைய சரியாக வியாபாரம் ஆகாது தான் காரணம். ரஜினியோட படம் பொங்கல்லேருந்து ரேஸ்லேருந்து விலகி போச்சு. இதனால் கேப்டன் மில்லரும் அயலான் மட்டும் பார்த்தீங்கன்னா சிங்கிளாக சோலோவாக ரிலீஸ் ஆகுது. ரஜினியோட படம் அடுத்த வருஷம் கண்டிப்பாக 3 படம் ரிலீஸ் ஆகும். நீங்கள் 3 படத்தில் எந்தெந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற விஷயம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்.